வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எந்த ஒரு செயலுமே எந்த ஒரு வேலையுமே தூரமாக இருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகாக தாங்க இருக்குது. பாருடா எப்படி பழகிறாங்க, எப்படியெல்லாம் வியாபாரம் பார்க்குறாங்க, எப்படி முன்னேறுறாங்க, நம்மளும் அது மாதிரி செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு வெளியிலேருந்து யோசிக்கும் போது நல்லா இருக்குது. இவ்வளோதானே, அதில் லாபம் இருக்கும்ல, நம்மளும் அது மாதிரி செஞ்சு பார்த்தா நமக்கும் அந்த லாபம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸை பார்த்து நம்ம மனசளவில் நினைப்போம். அந்த மாதிரி நானும் நினச்சேங்க. சேலை விற்கிற பிஸ்னஸ் நம்மளும் வாங்கி விற்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் மதுரைக்கு போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு சேலைலாம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு அது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இப்போ திருவிழா நடக்குது. துர்க்கையம்மன் கோயில் திருவிழாங்க. சரி, அதனால் நமக்கு இந்த டைம் நம்ம வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நல்லா போகும், நம்மக்கிட்டேயும் எல்லோரும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மனசுக்குள்ளே ஒரு ஆசையினால் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சா நம்ம வேலைக்கு போகிறவங்க திடீர்னு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. நம்ம தான் போய் சொல்லணும், இந்த மாதிரி நான் சேலை வாங்கி விற்கிறேன், என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் முதல்ல போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஆனால் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஐடியாலாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம எடுத்தால் எல்லோரும் வாங்கிடுவாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா எல்லா சிலையும் ஓடிடும் அப்படின்ட்டு 1008 யோசனை மனசுக்குள்ளே போகுது. ஆனால் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வச்ச பிறகு எப்படி போகிறது, கூச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஒரு ஆர்வத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளே எனக்குள்ளேயே 1008 கேள்வி. வெக்கமாக இருக்குது பைய தூக்கிட்டு போய் உங்களுக்கு சேலை வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. அப்போ இதெல்லாம் எனக்குள்ளே ஒரு வெட்டி ஆசை தானேங்க. சரி, எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது 1000 2000 இல்லை, 10,000 ரூபாய்க்கு எடுத்தாச்சு. விற்று தான் ஆகணும், விற்றா தான் நமக்கு அதில் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மனசை தைரியப்படுத்திட்டு, அவ்வளோ பயமாக இருக்குங்க. தப்பு பண்ணுறவங்க கூட அப்படி பயப்பட மாட்டான். ஃபஸ்ட் டைம் போய் விற்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கூச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. யார் வாங்குவா, யார் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து யோசிக்கும்போது நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பல யோசனை வருது. எந்த ஒரு செயலுமே நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுக்குள்ளே இறங்கி பார்த்தா தாங்க தெரியுது அதில் உள்ள கஷ்ட நஷ்டம் எல்லாமே. நான் அது மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்த சேலைகளை கொடுத்தேன். கொடுத்ததில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொக்கத்துக்கு கொடுக்கல, வாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம விற்கிறது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். அப்போ தான் அடுத்தடுத்து அவங்களுக்கு தேவைப்படும் போது நம்மள்கிட்ட வாங்குவாங்க. சரிங்களா? 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த வாரம் எனக்கு அவங்க கொடுத்த பணம் பார்த்திங்கன்னா 2,000 ரூபா தாங்க கிடச்சிது. 10,000 ரூபாய்க்கு முதல் போட்டிருக்கோன்னா 2,000 ரூபா தான் கிடச்சிது. எனக்கு வர வேண்டிய காசில் 2,000 ரூபா வந்திருக்கு இந்த வாரம். எனக்கு அப்படியே திகில் அடிச்சிருச்சு. என்னடா செய்ய போகிறோம், தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே. அதுக்கு பிறகு 1008 பயம் வருது. செவனின்னு இருந்திருக்கலாமோ. அதாவது வசதி இருக்கிறவங்கன்னா தெரியாதுங்க. அந்த 10,000 ரூபாயே நம்ம ஒரு ஆர்வத்தில் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி தான் சேலை விற்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம்? 2,000 ரூபா தான் வந்திருக்கு, 10,000 ரூபா போட்டிருக்கோம், 2,000 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த 2,000 ரூபாய்க்கு போய் சேலை எடுத்துகிட்டு வந்துடுவோமா அப்படி தோணுது. இன்னும் நம்ம 8,000 ரூபா எப்போ வசூல் பண்ணேன்? இந்த மாதிரி பல யோசனை வருதுங்க. இது எனக்கு மட்டும்தானா, இல்லை புதுசாக ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அது மாதிரி ஒரு ஆர்வத்தில், ஒரு ஆசையில், ஒரு பேராசைப்பட்டு எதுவுமே செய்யாதீங்க. எந்த ஒரு வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அதில் என்ன செய்யலாம், எவ்வளோ போட்டால் எவ்வளோ எடுக்கலாம், எந்த மாதிரி இடத்துக்கு போனால் நம்ம நம்மளோட வியாபாரம் நல்லா ஓடும், அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு செய்யுங்க மக்களே. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க. அதனால் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பார்ப்போம். எல்லாமே அப்படி பயத்தோடு ஆரம்பிக்கிறதாங்க ஒரு நாள் வெற்றியாக மாறும். அந்த நம்பிக்கையில் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ பார்க்குற மக்களும் வாழ்த்துங்க. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சா
லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.